மழை பொழியும் காலம் இதுதானே. ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாதம் மழை பொழியும் காலம் இதுதானே. ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. 2025 வருஷத்தின் அதிகாலை வேளையில ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புதிய வருடத்தின் வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமை மாத்திரமல்ல, யாரையெல்லாம் தேவன் பூமியில அழைத்தாரோ அவர்களை அழைக்கும் போது தேவன் அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்து அழைக்கிறார். எரேமியாவை தேவன் அழைக்கும் போது, உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றப் போகிறேன். ஆண்டவருடைய அசீரி வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். அசீரி வார்த்தைகள் அப்படியே நடக்கும். இது மனுஷ சத்தம் அல்ல, இது பரலோகத்திலிருந்து உண்டாகிற ஒரு சத்தம். பரலோகத்தின் தேவன் உன்னோடு கூட இந்த கால வேளையில பேசுகிற சத்தம். அது என்ன சத்தம் என்றால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நீங்கள் வேத புஸ்தகம் ஆசீர்வாதத்திலே தொடங்கி ஆசீர்வாதத்திலே முடிகிறது. நான் அதற்கு பெரிய விளக்கம் கொடுக்க முடியாது. செய்தி வாக்குத்தத்தத்துக்கு நேரே போகிறேன். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் மேலே தேவன் சொன்ன உடனே அவன் மேலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை அழைக்கும் போது அதே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அவன் தகப்பன் வீட்டை விட்டான். தகப்பன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அவனை விட்டு ஆண்டவருக்கு பின்னே வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஆசீர்வாதத்தை நீ பார், வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இப்படியாய் ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மேன்மையானது. ஆசீர்வாதத்தை இந்த வேதத்தில 2 பேரை இணைத்து வேதம் பேசுகிறது. ஒன்று ஆபிரகாமை வேதம் இணைத்து பேசுகிறது. இரண்டாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த ஆசீர்வாதத்தோடு கூட இணைத்து, இந்த ஆசீர்வாதத்தோடு கூட சேர்த்து, இந்த ஆசீர்வாதத்தோடு கூட பிணைத்து ஆசீர்வாதத்தை பேசுகிறது. நீங்கள் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல்
உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் வாசிங்க. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பூரணமான ஆசீர்வாதம். ஆமென். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பூரணமானது, மகிமையானது, மேன்மையானது, உன்னதமானது, விசேஷமானது. ஏனென்றால் அது பூரணமானதாக இருக்கிறபடியால். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு அருமையான ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் விசுவாசத்தின் மார்க்கத்தார், நாம் கிறிஸ்து இயேசுவின் சந்ததியாயிருக்கிறோம். அருமையான நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்தாலும் அருமையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூரணமானது. ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதத்தை வசனம் வாசித்தால் நேரமாகிவிடும், சொல்லிக் கொண்டே போகிறேன். பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் ஆபிரகாமால் உண்டாகவில்லை. ஆமென். பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானபடினாலே தான் அது பூரணமான ஆசீர்வாதம். ஆமென். இயேசு பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆபிரகாமின் மூலமாய் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் பெற்றிருக்கிறோம். நான் போவேனே ஆனால் தேற்றரவாளன் வருவார் என்று அவர் சொன்னார். ஆமென். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பூரணமானது. ஹல்லேலூயா. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அருமையான நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகாது. இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பூரணமானது. ஆமென். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சபை உண்டாயிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இந்த சபை ஆண்டவராலே உண்டாக்கப்பட்ட சபை. ஆமென். அவருடைய சரீரமாய் இருக்கிற சபை. இது ஆபிரகாமால் உண்டாகவில்லை. Glory to God. ஆபிரகாமால் சபை உண்டாக்கப்படவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பூரணமானது. 100% அது பூரணமானது. 100% அது மேன்மையானது. ஆபிரகாமை அந்த இடத்திலே நிறுத்தி சொல்ல முடியாது. அடுத்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், அதையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றும் போது அருமையான வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். 4 சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையான கர்த்தர் அருமையான மனிதனை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் மனிதனை சுகமாக்குகிறார். கர்த்தர் மனிதனுக்கு நன்மை செய்கிறார். இந்த வருஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் 1000 மடங்கு. நீங்கள் உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு
அதிகமாகும்படி. ஆண்டவர், நீ நம்புறீங்களா, விசுவாசிங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருயா, பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாது போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ நெட்ல போய் பாருங்க, பலகணியை பற்றி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பலகணிகளை திறந்து, இப்ப நீங்க வறுமையில் இருக்கலாம், இப்ப நீங்க சாபத்தில் இருக்கலாம், இப்ப நீங்க தேவையில் இருக்கலாம், இப்ப ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இப்பொழுது நீங்கள் போராட்டத்தில் இருக்கலாம், அருமையான வாடகை கொடுப்பதே கடினமாயிருக்கலாம், குடும்பம் நடத்துவதே கடினமாயிருக்கலாம், செலவு செய்வதே கடினமாயிருக்கலாம். இயேசு உன்னை பார்த்து இந்த காலவேளையில 2025 வருஷத்தின் காலவேளையில உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், என் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே 1000 மடங்கை நான் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:8 வாசிக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் ஐயா உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, தெய்வமே, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் விசுவாச மார்க்கத்தோடு கூட இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிற தேவனுடைய சபையிலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. அது நிலைநிற்பதாக, அது தங்குவதாக. ஆமென். எல்லா சாப கட்டுகளும் இந்த காலவேளையில முறிந்து போவதாக. தேவ ஜனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், விசுவாச மார்க்கத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார். இந்த காலவெளியை தொடர்ந்து நான் உங்களை செய்திக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது பூரணமானதல்ல. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமே பூரணமானது. ஆனால் எழுச்சின்படியான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு சொந்தமானது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கும் விசுவாசத்தின் மார்க்கத்தாரும் பெற்றுக் கொள்ளாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த வேதத்திலே ஆபிரகாமை இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைத்து இந்த வேதம் பேசுகிறது. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன், விளங்கும் என்று நினைக்கிறேன். ஆபிரகாமையும் ஆண்டவர் விட விரும்பவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அருமையான ஈசாக்குக்கு மேலே வந்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மேலே வந்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யோசேப்பின் மேலே வந்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மேலும் தங்கினது. ஆமென். ஆகவேதான் அங்கே ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனை குறித்து நீங்கள் அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெளிவாய் சத்தமாய் ஒருவர் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், ஒரு சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்ப நீங்க யாரு? அந்த சந்ததி நம்ம மேல இருக்கிற கிறிஸ்து. ஆமென். எல்லாரும் இல்ல. பீச்ல ஆடிட்டு இருக்கிறான், நியூ இயர் சர்வீஸ் குடிச்சு கிடிச்சிருக்கான், அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்ல. ஹோட்டல் கிளப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சிட கூடாது. உலக மனுஷனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்ல. விசுவாச மார்க்கத்தாருக்கு தான் கிறிஸ்து இயேசுவின் மேல இருக்கிற ஆசீர்வாதம் விசுவாசத்தின் மார்க்கத்தார் மேல் தங்கும், நிழலிடும், ஆளுகை செய்யும். அது அவர்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் ஆசீர்வதிப்பான். பெரிய பெரியவங்கெல்லாம் போய் காலில் விழுந்து நீங்க ஆசீர்வாதம் பெறுவாங்க.
அது தங்காது, அது நிற்காது, அது நிலைக்காது. இது பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து அருமையான வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று. ஆமென். தொடர்ந்து உள்ளே போகலாம். இந்த கிறிஸ்துவின் சந்ததியார் எப்படிப்பட்டவர்கள்? விசுவாச மார்க்கத்தார் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆபிரகாமை பார்த்தாலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி புறப்பட்டு போனான். இந்த விசுவாச மார்க்கத்தாருக்கு இருக்கிற ஒரு மேன்மையான சுவாபம் என்னவென்றால், கர்த்தர் சொன்னதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்வார். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், இந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த ஆசீர்வாதத்திலே உரிமை கொள்ளுகிறவர்கள் யார் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள். ஆமென். அவன் சொன்ன இடம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்ன இடத்திலே நீங்கள் போவீர்களானால், அந்த சொன்ன இடத்திலே போவீர்களானால், அந்த சொன்ன இடத்திலே நிற்பீர்களானால், அந்த சொன்ன இடத்திலே நிலை நிற்பீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். அது ஒருவேளை மலையா இருக்கலாம், ஒருவேளை அது வனாந்தரமாக இருக்கலாம். வனாந்தரத்திலே நன்மை உண்டாகுமா? வனாந்தரத்திலே ஆசீர்வாதம் உண்டாகுமா? பிலிப்பை தேவன் வனாந்தரத்துக்கு போக சொல்லுகிறார். அவன் வனாந்தரத்திலே போய் நிற்கிறான். அப்பொழுது அருமையான கந்தையா மந்திரி ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறான். பிலிப்பை பார்த்து நீ ரதத்திலே ஏறிக்கொள் என்று சொல்லுகிறான். வனாந்தரத்திலே அவனுக்கு ரட்சிப்பை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்து அவனை அனுப்பி விடுகிறான் பிலிப்பு. பிலிப்புக்கு ஒரு ரகசியம் தெரியும். கர்த்தர் சொன்ன இடத்திலே நாம் நிற்போமானால், கர்த்தர் சொன்ன இடத்திலே நாம் நிற்போமானால், அங்கே போவோமானால் அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. அது வனாந்திரமாய் இருக்கலாம், அல்லது மலையாயிருக்கலாம். மலைக்கு போன மோசேதான் 10 கற்பனைகளை ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொண்டான். ஆசரிப்பு கூடாரம் செய்கிற எல்லா முறைமைகளையும் அவன் கற்றுக்கொண்ட இடம் மலை. ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற அருமையான இடத்திலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால், praise the Lord, அது ஒருவேளை கிராமமாக இருக்கலாம், ஒருவேளை அது பட்டணமாக இருக்கலாம், ஒருவேளை அது சமுத்திரமாக இருக்கலாம். ஆண்டவர் எங்கே இருந்து உனக்கு நன்மை செய்வார் என்று தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவர் சொன்ன இடத்துல நீங்கள் இருந்தால் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாளைக்கு நேரம் சொல்லும்போது பாசமா பேசும்போது சொன்னாங்க, ஒரு அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது, ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நாளைக்கு அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை என் நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் வருஷத்தின் கடைசியிலே பேசி உன்னை வீழ்வித்தார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னோடு கூட
பேசுகிறோம். Hallelujah. நீ அந்த இடத்துல சில சமயங்களில் ஆசீர்வாதம் மனைவியிட மூலமாய் நமக்கு உண்டாகலாம், புருஷன் மூலமாய் மனைவிக்கு உண்டாகலாம், சிலருக்கு பிள்ளைகள் மூலமாய் நமக்கு நன்மை உண்டாகலாம், சிலருக்கு சில குடும்பங்களின் மூலமாய் கர்த்தர் நன்மை உண்டாகலாம். ஆனா எப்படி தேவ விசுவாச மார்க்கத்தாருக்கு எப்படியும் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அந்த சுற்றிலே அருமையான ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மறைந்திருக்கிறது. ஆமென். Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை மறைந்திருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். தேவன் குறித்த இடத்திலேதான் அவன் பலிபீடம் கட்ட வேண்டும். தேவன் குறித்த இடத்திலேதான் ஈசாக்கை பலி செலுத்த கிடத்த வேண்டும். தேவன் குறித்த இடத்திலேதான் அங்கேதான் அருமையான ஆட்டை பார்க்க முடியும். அங்கேதான் தேவன் ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்ற சத்தத்தை காட்ட முடியும். அருமையான தேவன் வைத்திருக்கிற இடத்திலே தான் தேவ பிரசனத்தை பார்க்க முடியும், தேவ மகிமையை பார்க்க முடியும், தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியும், தேவனுடைய பிரசனத்தை உணர முடியும். அந்த குறித்த இடம் மிகவும் வாழ்க்கையிலே முக்கியமானது. Hallelujah. பாண்டிச்சேரிக்கு வரும் யாருமே இங்க நிறைய பேர் நினைச்சது இல்ல. நான் நினைச்சதே இல்லை பாண்டிச்சேரிக்கு வருவேன். ஊர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, பாண்டிச்சேரி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு இடத்தை குறித்து வைத்திருக்கிறார். நீங்க நினைச்ச பொண்ணையா கல்யாணம் பண்ணீங்க, நீங்க நினைச்ச அருமையான மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணீங்க. ஐயோ நீங்க நினைச்சது, பார்த்தது, பேசினது கற்பனையில் இருந்தது. அது எல்லாம் கற்பனை எல்லாம் கலைஞ்சு போச்சு. நீங்க நினைச்ச பொண்ணு வேற, நீங்க நினைச்ச மாப்பிள்ளை வேற. நீங்க இந்த வேலைக்கு வரணும்னு நினைச்சீங்களா? வேலைக்கு வந்த ஒரு நினைச்சீங்க, ஐயோ நான் தவறாம தெரியாம இந்த சப்ஜெக்ட் படிச்சு இந்த வேலைக்கு வந்தேன். ரிட்டையர்ட் ஆறது வரையிலும் உங்களுக்கு இந்த துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வேலைக்கு போகும்போது சந்தோஷமாவா போறீங்க? படிக்கும்போது சந்தோஷமா படிச்சிருக்கலாம், வேலை செய்யும் போது தான் தெரியுது படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தர் உனக்கு என்ன வேலைன்னு வச்சுக்கிறார். கர்த்தர் உன் வீட்டை குறிச்சு வச்சிருக்கிறார், நீ இருக்கிற ஊரை குறிச்சு வச்சிருக்கிறாரு, நீ இருக்கிற எல்லாம் அவர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு மட்டும் நீ போயிருந்தேன்னு வச்சுக்கோ, படாத பாடுபட்டிருப்ப. ஆமா, லண்டனுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, படாத பாடுபட்டிருப்ப. ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, படாத பாடுபட்டிருப்ப. கர்த்தர் உன்னை சரியான இடத்துல, ஆமென், சரியான வீட்டுல, சரியான துணையை, சரியான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாஸ்டர், அந்த பையன் எனக்கு கொடுத்திருக்கவே கூடாது பாஸ்டர், அந்த பையனை உனக்கு கொடுத்ததுனால தான் இங்க வந்து நீ அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு இந்த புருஷனை கொடுத்திருக்கவே கூடாது ஆண்டவர், இந்த புருஷனை கொடுத்ததுனால தான் இந்த சபையில வந்து ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறேன், ஆவியில நிறைஞ்சிட்டு இருக்கிறேன், பாட்டு பாடுறேன். புருஷன் மட்டும் நீ விருப்பப்படி இருந்தனா இப்ப மாஸ் ஹோட்டல்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்ப. இப்ப நீ எங்க இருப்ப? பீச்ல ஆடி டான்ஸ் ஆடிட்டு இருப்ப. கர்த்தர் அப்படி ஒண்ணு வச்சதுனால தான் இங்க வந்து டான்ஸ் ஆட வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க வந்து ஆவியில நிறைய வச்சுக்கிறாரு. இந்த பாதை உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடம் சரியானது. ஹல்லேலூயா. இரண்டாவது இடத்துக்கு உன்னை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு இரண்டாவது இடத்துக்கு நேராய் உன்னை கொண்டு போக வச்சிருக்கிறேன். கர்த்தர் வைத்திருக்கிற பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். முதலாவது கர்த்தர் வைத்திருக்கிற இடம், இரண்டாவது கர்த்தர் வைத்திருக்கிற பாதை. நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் சொன்னால் நேரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே யாத்திரை பண்ணும்போது என்னாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம். அதற்கு ஏதோ, நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்த்து வழியாக
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியை கடக்க விருப்பமற்றவர்களாய் ஏதோ வழியாக போக அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அந்த பாதையிலே போக அனுமதிக்கவில்லை. வாசிக்கலாம், சத்தமாய் வாசிங்க. அதற்கு ஏதோ, நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று புறப்படுவார்கள் அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்று. வைத்திருக்கிற பாதை வனாந்தரம், இவர்கள் நினைக்கிற விரும்புகிற பாதை ஏதோ தேசத்தின் வழியாக போக வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தரை அனுமதிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய விருப்பம் கொண்டிருக்கலாம், நம்முடைய ஆசை கொண்டிருக்கலாம், நம்முடைய தாகம் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் செபிக்கும் போது எப்படி செபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசை, இந்த பாதையிலே இந்த வழியிலே போக வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனாலும் நீர் விரும்பினால் மாத்திரம் அந்த பாதையில எங்களை கொண்டு போகும். ஆமென். ஜெபம் போது அப்படிதான் ஜெபம். இல்ல, இந்த விட மாட்டேன், நான் உண்மை விட மாட்டேன். உபவாசித்து ஜெபம் பண்ணி எனக்கு இதுதான் பிடிக்கிறது, இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் முடிய வேண்டும், இப்படிதான் ஆக வேண்டும். இந்த ஜெபம் எல்லாம் பரலோகம் ஒரு காலம் அங்கீகரிக்காது. நீங்கள் எப்படி செபிக்க வேண்டும் என்றால், வருகிற இந்த வருஷத்துல, ஆண்டவரே நீ நடத்துகிற பாதையில நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஈசாக்கு அருமையான அவன் நடந்து வந்த பாதை என்ன தெரியுமா? கடினமான பாதை. அருமையான பெற்ற தகப்பன் கை கட்டுகிறான், காலை கட்டுகிறான், பலிபீடத்திலே வைக்கிறான், அருமையான அவரை வெட்டும்படி வாங்குகிறான். ஆனாலும் ஈசாக்குக்கு ஒன்று தெரிந்தது, தேவன் நடத்துகிற பாதை. யோசேப்புக்கு ஒன்று தெரிந்தது, அருமையான தகப்பனை விட்டு ஆகாரம் கொடுக்க போன தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனை குழியிலே தள்ளினார்கள், அவனை கல்லெறிந்து கொல்லும்படியாய் எழுப்பினார்கள், அவனை 2 முறை விற்றார்கள், அவன் சிறைச்சாலையில விற்கப்பட்டான், அவன் போத்திபாருடைய மனைவியினாலே கேவலப்படுத்தப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நடத்துகிற பாதையிலே அவன் முறுமுறுக்கவில்லை, தேவன் நடத்துகிற பாதையிலே அமைதியாக இருந்தான். அவனுக்கு ஒன்று தெரிந்தது, இந்த பாதையின் பிரயாணத்திலே தேவன் என்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. அக்கினியிலே போட்ட ஆட்களை பார்த்தார்கள், 4வது ஒருவர் உலாவி வருகிறார். சிங்கக்கவியிலே போட்டவர்கள் சிங்கம் அவரை அருமையான விழுங்கவில்லை. தேவன் நடத்துகிற பாதையில நீ நடந்து வந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஒருவரும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, ஒருவரும் உன்னை அருமையான மேற்கொள்ளுவதில்லை. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. அருமையான 1000 10,000 பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் தேவன் நடத்துகிற பாதையிலே நீ நடந்து வருகிறாய். ஹல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை, அந்த பாதையில மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கலக்கம் இல்லை, ஜெயம் இருக்கிறது. ஆமென். மேன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. தேவன் நடத்துகிற பாதை, தேவன் நடத்துகிற வழி. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முதலாவது கர்த்தர் அவனை வைத்த இடத்தை குறித்து அவன் நகர்ந்து போனான். 2வது அவன் செய்த காரியம், தேவன் வைத்த பாதையிலே நடந்து போனான். அந்த பாதையிலே நடக்க விருப்பம் இல்லாத ஒரு மனிதன் தான் யாரு? லோத். சோதம் குமாரா பட்டணத்துக்கு போனான், செழிப்பா இருந்ததுன்னு போனான். ஆண்டவர் உன்னை எங்கே நாட்டி இருக்கிறாரோ
எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கேதான் உனக்கு ஜீவன் உண்டாகும். அங்கேதான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அங்கேதான் உனக்கு உண்டாகும். அங்கேதான் அருமையான கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தின் 100% நீ அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தின் 100% நீ பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது இடத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அருமையான மூன்றாவது இடம் சோதனையின் பள்ளத்தாக்கு. Praise the Lord. உபாகம் யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாதையில நீங்கள் தேவன் வைத்திருக்கிற பாதையில ஜீவன் உண்டு, சோதனையும் உண்டு. ஹல்லேலூயா. உபாகமம் 29:3, உபாகமம் 7:19. நான் முடிச்சு விடுறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் சில சமயங்களில சில சோதனைகளுக்கு கர்த்தர் சில பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணாரை கண்டு. அடுத்த வருஷத்தை கூட வாசிக்கலாம். சோதனை எப்படின்னா, சோதனை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிறேன். பிசாசு சோதிக்கிறா, மாம்சம் நம்ம சோதிக்குது, இயேசுநாதர் நம்ம சோதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் அருமையான சோதிக்கப்படும். நம்முடைய ஆராதனை சோதிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை சாயங்காலம் சண்டை வரும். இந்தியாவில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் கிட்டையும் நீங்க போய் கேளுங்க, பாஸ்டர் மாட்ட கேளுங்க, உங்களுக்கு எப்ப சண்டை வரும்னு கேளுங்க. சனிக்கிழமை மத்தியானம் சாப்பிடுற நேரத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னோம். எனக்கு தெரியும், அதனால ரொம்ப கவனமா இருப்பேன் சனிக்கிழமை. ஏன்னா நிறைய தடவை பழகி இருக்கிறேன். சனிக்கிழமை அமைதியா இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யணும். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சோதனை உண்டு, எல்லா விசுவாசிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனா தலைவலிக்கும், சனிக்கிழமை ஒரு தலைவலிக்காது. ஆனா இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். 365 நாள் இருக்குது. ஆராதனையில கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். அருமையான தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற என்னென்ன வேலையை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை நீ செய்ய வேண்டும். சோதனை வரதாயாசி, சோதனை வரதாசி. தங்கம் பரிசீலிக்க அருமையான சோதிக்கப்படும், வெள்ளி சோதிக்கப்படும், இரும்பு சோதிக்கப்படும், வெண்கலம் சோதிக்கப்படும், வெள்ளி சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்ட பின்புதான் அது அருமையான மனித உபயோகத்திற்கு அனுப்பப்படும். எல்லா உணவுப் பொருட்களும் சோதிக்கப்படும். எல்லா நீங்கள் குடிக்கிறதான எல்லா பொருட்களும் சோதிக்கப்படும். நீங்கள் விசுவாச மார்க்கத்தார், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும், உங்கள் ஆராதனை சோதிக்கப்படும், உங்கள் ஊழியம் சோதிக்கப்படும், உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை சோதிக்கப்படும். எல்லா பகுதிகளிலும் சோதனை உண்டு. நீங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த வருஷத்துல எழுப்பி விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நீங்க 1ஆம் தேதி நீங்க போகும்போது, ஏன்னா கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களிலே 100% உண்டாக போகிறது. நீங்க விழுந்து விட்டால் ஆசீர்வாதம் குறைஞ்சிரும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னா கிறிஸ்து இயேசுவின் மேல இருக்கிற ஆசீர்வாதம் உன் மேல, உன் புள்ள மேல, உன் குடும்பம் மேல, உன் சபை மேல, உன் ஆராதனையில் வருகிற உன் விசுவாசிகள் மேல இந்த ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் உன்னிலே தங்க வேண்டும் என்றால் அருமையான தேவன் குறித்த இடம், தேவன் வைத்த பாதை. கர்த்தர் உன்னை சோதிக்கும். ஆபிரகாமை பார்த்து அவன் சொல்றான், குறித்த இடத்துக்கு அவன் ஒரு பேர் வச்சான் தெரியுங்களா? யெகோவா ஈரே. பார்த்து கொள்வான். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டாராயா? ஆமென். பார்த்து கொண்டாராயா? ஆமென். ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாது. சத்தம் ஆண்டவர் அதிர்ந்துட்டார். ஆபிரகாமுடைய சோதனையில
அவரே சோதிக்கப்பட்டுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் சோதிக்கப்பட்டானோ பட்டான், ஆண்டவரே சோதனைக்குள்ள போயிட்டார். என்னடா இவன் கட்டும் வரையிலும் அவர் அமைதியா இருந்தாரு. சரி இவன் நின்றுவான், கட்டின பிறகு இவன் அதோடு இவனுடைய பரிசோதனை நின்று நினைச்சாரு. ரெண்டாவது கையை கட்டுறான், காலை கட்டுறான், தூக்கி போடுறான். சரி இந்த பையனாவது ஏதாவது சவுண்ட கொடுப்பான்னு அவர் பார்த்தார். பையன் அதுக்கு மேல அப்பனுக்கு மேல இருக்கான். அவன் அப்பனாவது அருமையான அப்பனுக்கு மேல இருக்கான். ஏன்னா வாழ் வெட்ட போறோமா அவன். சோதனையை செய்தது ஆபிரகாமை காட்டிலும் சோதனையை செய்தது ஈசாக்கு தான். ஆபிரகாம கிடைச்சி ஈசாக்கு அருவா வச்சிருந்தா ஆபிரகாம் ஜெயிச்சிருப்பான். நான் அவன் ஜெயிக்கலன்னு சொல்லல, அவன் ஜெயிச்சதுனாலதான் ஈசாக்கிட்ட ஆண்டவர் பேசல. ஆமென். இப்ப நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்ப நீ ரொம்ப பக்தியான விசுவாசி அறிந்திருக்கேன். இப்ப நீ விசுவாசத்தின் மார்க்கத்தார் என்று அறிந்திருக்கிறேன். நீ தேவனுடைய பிள்ளை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஓ, எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அறிந்திருக்கிறேன். ராஜா கூப்பிடுறாயா, நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்பி வச்சாரா? தப்பி வைக்கலையா? அவன் சொல்றான், நான் யாருக்கு தீமை செய்யல, நான் ஆராதித்த தெய்வம் என்னை சிங்கத்தின் கையிலிருந்து தப்பி வைத்தான். நீ சர்ச்சிலையா? எல்லா சங்கிலிகளும் இந்த வருஷத்துல உடைக்கப்படும், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். நான் தரிசனத்திலே பார்த்தேன், அநேக நுகங்கள் முறிந்து ஓடி போகிறதை பார்க்கிறேன். உங்கள் மேலே வைத்திருக்கிற பாரமான நுகங்கள், உங்கள் மேலே வைத்திருக்கிற பாரமான சுமைகள், உங்கள் மேலே வைத்திருக்கிற அருமையான சில சங்கிலிகள், சில கட்டுகள், சில காவல்கள் இந்த வருஷத்துல உடைந்து போகும். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொன்னதை காட்டிலும் மேலாய் செய்கிறார். மனுஷன் சொன்னதை கொஞ்சம் சொல்லுவான், நான் செய்யறத 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா 500 ரூபாய் கொடுப்பான். ஆனா இயேசுநாதர் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா 2000 ரூபாய் கொடுப்பார். அப்படியே நாம் சொல்றோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் இந்த புதிய வருஷத்திலே பிரவேசித்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் தங்குவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாச மார்க்கத்தாருக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.